நான் பண்ணின மிகப்பெரிய மிஸ்டேக்குன்னு கேட்டிங்கன்னா, ஸ்டார்ட் அப் என்னுடைய இதை வந்து ஸ்டார்ட் அப் ஒரு சர்வீஸை வந்து ஸ்டார்ட் அப் பண்ணும்போதும் சரி, இல்லை ஒரு கம்பெனி ஸ்டார்ட் அப் பண்ணும்போதும் சரி, வாட் எவர் எல்லாருக்கிட்டேயும் ஃபீட்பேக் கேட்டது. ஆக்சுவலாக ஃபீட்பேக் தயவு செஞ்சு யாருக்கிட்டையும் கேட்காதீங்க. அதுக்கு பதிலாக காசு கேளுங்க. ஏன்னா ஃபீட்பேக் கேட்கும்போது தான் நிறையா பேர்கிட்டேருந்து பொய் மட்டுமே தான் வரும். அதே காசு கேட்டு பாருங்கள், உண்மை மட்டுமே தான் வரும் உங்கள் ஸ்டார்ட் அப் ஐடியாவை பற்றி. இதை எப்படி வேணாலும் நீங்கள் பர்செப்ஷனை புரிஞ்சிக்கலாம். இப்போ நான் காசு உங்ககிட்ட கேட்குறேன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் என்ன சொல்லுவீங்க? இந்த ஸ்டார்ட் அப் வந்து நல்லாயிருக்கு, நல்லா இல்லை, ஸோ வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் ஈஸியாக கிடைக்கும், இல்லை நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்ட்டு. ஓகே, இப்போது என்னுடைய ஸ்டார்ட் அப் வந்து பிடிக்கலன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு, நீங்கள் ஈஸியாக சொல்லுவீங்க, இந்த இடத்துல எல்லாம் மிஸ்டேக்ஸ் இருக்குது, இதெல்லாம் நீ சார்ட் அவுட் பண்ணணும் அப்படின்ட்டு. ஓகே, இதே நீங்கள் ஃபீட்பேக் கேட்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, நான் உங்கள்கிட்டயே ஃபீட்பேக் கேட்குறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ கேட்கும்போது நீங்கள் என்ன சொல்லுவீங்க? நல்லா தான் பாருங்க, ஏன் ட்ரை பண்ணு, எனக்கு தெரிஞ்சு இது ஓகே அது ஓகே அப்படின்னு மேலோட்டமாக தான் போகுமே தவிர ஒரு உண்மையான பதில் வந்து அங்கே வராது. அதுக்கு தான் நான் சொல்லியிருந்தேன், ஃபீட்பேக் கேட்டிங்கன்னா முக்கால்வாசி லைஸாக வரும், மணி கேட்டிங்கன்னா முக்கால்வாசி ட்ரூத்தாக வரும் அப்படின்ற மாதிரி. ஓகே, ஸோ மேபி இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது என்னுடைய பர்செப்ஷன். ஸோ இதில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்குது, இதில் ஏதாவது ஒப்பீனியன் இருக்குன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், பார்ப்போம்.